அப்படியே யாரும் கண்களை வானத்துக்கு நேரம் எடுத்து திறங்களை ஏறிடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின புதிய புதிய கிருபையினால் எங்களை நடத்தும்படியாக எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா. தேவனது ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷித்தமாய் இதன் நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து ஏற்ற ஒரு மன்னாவாய் தேவன் கொடுத்து திருவிருந்த ஆராதனையும் கொடுக்கிற அடியனை பெற்றுக் கொள்கிறவங்களையும் தேவன் தகுதியில் பாத்திரவானாய் தேவன் மாற்றும்படியா பாஷமா ஜெபிங்க பார்க்கலாம். கேட்டு அப்படியே ஆஸ்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே இருந்து நின்று பாடல் பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக எனக்கா இத்தனை கிருபை அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா, தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்தது, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தது, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. சென்று போறோமா? உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை பாட வைத்தது. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவனா, தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவனா, அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, எனக்கா எத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் உயர்த்தி வைத்ததே, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. சென்று படுவோமா? உங்க கிருபை என்னை, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை, என்னை விட இத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே,
என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கீழ் வந்து சுமந்து கொண்டதை உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. சேர்ந்து பரவமா, உங்க கிருபை என்னை சேர்ந்து உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்கதே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் என் தேவ கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. நடக்கும்போது என்னை காண்பவர் என்ற பாடலை சேர்ந்து தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? தட்டி இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டே திகைக்க மாட்டே நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டே திகைக்க மாட்டே நீர் என்னோடு உண்டு. தேற்றுவி சமூகத்தாலே நடத்துவி வார்த்தையாலே தேற்றுவி சமூகத்தாலே நடத்துவி. சென்று என்னக்கோ நிறைந்த துணையாளரே ராகம் தீக்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நிறைந்த துணையாளரே தாகம் தீக்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சேர்ந்து பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே தாகம் தீக்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே. கரங்களை உற்சாகமாய் தட்டி அவர் எனக்கு துணையாளரா தாகத்தை தீர்க்க தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றீ. சோர்ந்து போட பலனை தருகின்றீ சத்துவமில்லா அதை பெருக செய்திடுவே. பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே. உயர பறந்திடுவே. சென்று என்னக்கோ இறந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ இறந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே ஆவியானவரே
பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. கரங்களை தட்டி என்னக்கோ அப்படி கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து தேவன் ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா? ஜீவதன் நீரே என்னக்கோ துணையாளரே, தாகம் தீக்கும் ஜீவதன் நீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சேர்ந்து பாடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் வாயை திறந்து அவர் ஆவியானவரை நாம் அழைப்போமா? அவருடைய அபிஷேகம் நம்ம தலை மேலே இறங்கும்படியாக. ஆவியானவரே, ஆவியானவரே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மீதியான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி நின்றவனமாய் ஒரு வேத பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும். நம்மத்தில் தான் பிரதர் விகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 147 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 147. சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தாலே இன்பமும் ஏற்றமாய் இருக்கிறது. இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டு கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சூரமண்டலத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவங்களுக்கு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களில் தாப்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. அவர் தமது கல்மலையை துணிகளையாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். தேங்க்யூ பிரதர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டாலே 1ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? கத்து சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கத்து தந்த சங்கீதத்திற்காக வாசித்த மகனை தேவனா பிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒருமனப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுவோமா? சரி,
நம்ம நேரடியாய் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமாய் வந்திருக்கிறேன் சொல்கிற பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இன்னும் ஒரே டோனா இருக்கக்கூடாது, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர். ஆமென். 4 மாதங்களை கடக்க செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 5ஆம் மாதத்தில் பெரிதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்வார் விசுவாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி யார் ஆமென் அல்லேலூயா சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமா, இப்போ மட்டும் வந்து பாருங்க தனியா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கும் சபைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கொடுத்ததான ஒரு வார்த்தை. 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூமி அப்படின்ற இடத்துல கடன் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பண்ண தேவன் உன்னை உயர்த்துவார். உன் பலவீனங்கள் மாறுவதற்கு தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய நிந்தனைகள் மாறுவதற்கு தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு தேவன் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. டோட்டலா இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த பூமி அப்படின்ற இடத்துல நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய தேவைகளை அந்த இடத்துல வைத்து இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு இந்த மாதத்துல என் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைக்கு என்னமா தேவை? பணத்தை கொடுத்து உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுகத்துக்கு என்ன சிஸ்டர் தேவை? பலன் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலனை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. போராட்டமான வாழ்க்கைக்கு என்ன பிரதர் தேவை? நிம்மதி வேணும் பாஸ்டர். நிம்மதி கொடுத்து உங்களை தூங்க வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ இந்த மாதத்துல அதை கொடுத்து உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிச்சயமாய் சொல்கிறேன், ஒரு சிறு சிறு காரியமா இருந்தாலும் தேவன் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். பக்கத்தில் ஒரு கைகளை பிடிச்சு, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க, உங்களுக்குண்டான தேவைகளை கொடுக்க, அதற்குண்டான ஆசீர்வாதத்தினால உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான வாக்குத்தத்தத்துக்கு முதலாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த வாக்குத்தத்தத்தை டீட்டெயிலாக சொல்லிட்டு இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வர ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்திற்கு டேஷ் அது மட்டும் வச்சிருங்க. தலைப்பை நான் சொல்றேன் அப்புறமா. ஓகே. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க. யார் சுதந்திரித்துக் கொள்வார்கள்? யாரை என் தேவன் உயர்த்துவார்? வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. யாருமா? யாரு? யாரு? படிக்கிறவன் தான் பாஸ் ஆவான். கரெக்டா இல்ல பிரதர்? சுரேந்தர் பிரதர், படிக்கிறவன் எல்லாமே பாஸ் ஆயிரானா? இதுக்கும் பதில் சொல்லணும். படிக்கிறவன் எல்லாமே பாஸ் ஆயிடுவானா ராபர்ட் பிரதர்? ஏன்? கரெக்டா சொல்லுங்க. முக்கியமா கரெக்டா வர்றாரு எங்க ஆகாஷ் பிரதர் தான். படிக்கிறது மாத்தல, அதை டெலிவரி பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை டெலிவரி பண்ண. இப்போ அருமையான பிள்ளைகள் இருக்காங்க, இவங்களாம் படிக்கிறாங்க வச்சுக்கோங்க, பாஸ் ஆகல, என்னம்மா பண்ணுவீங்க? பெற்றோர்கள் சொல்லுங்க. டீச்சர் அம்மா சொல்லுங்க. 2 டீச்சர் அம்மாவும் என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா சொல்லி கொடுப்பீங்க, அதுக்கப்புறமா சொல்லியும் பாஸ் ஆகல என்ன பண்ணுவீங்க? என்னம்மா? சரி, எங்கேயோ போகுது, என்ன பண்ணுவீங்க அடுத்தது? என்கிட்ட தான்
அதான் சொன்னல, ஆகாஷ் பிரதர் லைன் கரெக்டாக வராரு. டியூஷன் வைப்போம், டியூஷன் வச்சும் படிக்கிறாங்க. வீட்டிலலாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு டான் 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 பதில் சொல்கிறான். ஆனால் எக்ஸாமில் போய் கோட்டை விட்டு வந்துடுறான். எதனாலம்மா? இது யார் கையில் இருக்குது? சொல்லி கொடுக்குற உங்கள் கையிலும் இல்லை, பாடம் எடுக்கிற டீச்சர் கையிலும் இல்லை, டியூஷன் எடுக்கிற வாத்தியார் கையிலும் இல்லை. யார் கையில் இருக்குது பாஸ் ஆகுறது? யார் கையில் இருக்கு? அதே தான் இங்கேயும். அவர் கையிலையும் இல்லை, என் கையிலையும் இல்லை. எழுத போறீங்களே இந்த மாசம் ஃபுல்லா, உங்க கையில தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா நான் சொல்ல வர்றது? நாம எப்படி இருக்கிறோமோ, நாம எப்படி பிரசன்டேஷன் கொடுக்கிறோமோ, நாம எப்படி அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறோமோ, அப்பதான் நீங்க பாஸ் ஆகி அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா நான் சொல்ல வர்றது? புரியுதா? நாங்கள் என்னதான் விதவிதமாய் பாம்பாட்டிகள் விதவிதமாய் ஊதினாலும், பாம்பாட்டிகள் நானே வச்சுக்கோங்களேன், பாம்புக்கு யாரு? கேட்காத செவிட்டி வெறியனை போல 4 மாதம் எப்படி உட்கார்ந்தானோ பாஸ்டர், அதே மாதிரி 5ஆம் மாசம் உட்காருனா நீ அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ல வர்றது புரியுதா? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் படிச்சுட்டே தான் இருப்பான். அவன் எழுதி பாஸ் ஆனாதான் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் போவான்? கூட இருக்கிறான் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? கரெக்டா சொல்லுங்க. நீங்க எங்க இருப்பீங்க? அதே கிளாஸ்ல தான் இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இருப்போம். அதே பிசினஸ், அதே காரியம், அதே இடத்துல பதில், அதே இடத்துல கேள்வி, அதே இடத்துல அசிங்கம், அதே இடத்துல அவமானம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கிறதான கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ச்சி காணப்படணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இருக்கு, பால் ஊன்கிற குழந்தைகளை போல இருக்கிறோம் ஆவிக்குரிய விஷயத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பால் குடிக்கிற குழந்தை எல்லாமே தெரியுமா? 5th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிச்சிருமா? இல்லை, நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளணும் நாம நினைக்கணும், ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளணும் நாம நினைக்கணும். ஆமென். நான் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாஸ் ஆகி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும் நம்ம நினைக்கணும். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் இந்த பூமியை சுதந்தரிப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் தான் தேவன் இந்த மாதத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் பெற்றுக்கொள்வான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவன் கிட்ட ஆர்வமா இருக்கிறாங்களோ அவன் கிட்ட தான் வாத்தியாரா இருந்தாலும் சரி, டியூஷன் மாஸ்டரா இருந்தாலும் சரி, லீடர் பொசிஷனை கொடுப்பாங்க. புரிஞ்சிச்சா நான் சொல்ல வர்றது? அவங்கள தான் உயர்த்துவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், நான் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற போறேன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, இந்த மாதத்துல நாங்க ஏதோ ஒன்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, அதுக்குண்டான முயற்சியை நாங்க இந்த நாளில செய்ய போகிறோம் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. யார் ஆண்டவர் யார் எங்களை உயர்த்த முடியும்? சங்கீதக்காரன் தாவீது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யார் தான் நம்மளை உயர்த்தி அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வைக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்ணி கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் சிங்கமாக இருந்தீங்கன்னா தனியாக தெரிவிங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல வரது புரிஞ்சிச்சா? நான் சொல்ல வரது புரிஞ்சிச்சா? நீங்கள் பண்ணி கூட்டத்துக்கு நடுவுலையே உட்கார்ந்து இருந்தாலும் சிங்கம் தனியாக தான் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பண்ணியோடு பண்ணியாக சேராம. ஆமென். பண்ணி எங்கே இருக்கும்? முத்துமாரி சிஸ்டர் சொல்லுங்க, பண்ணி எங்கே இருக்கும் சிஸ்டர்? ஹாலில் இருக்கும் பாஸ்டர். எல்இடி டிவி போட்டு டிவி பார்க்கும் பாஸ்டர். ஏசி போட்டுட்டு இருக்கோம். இல்லை, நீ என்னதான் அதை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி ஷாம்புலாம் போட்டு மேக்கப் போட்டு அக்கிரம இடத்துல, அசிங்கமான இடத்துல இருக்கிறது தான் பன்னிக்குட்டி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பன்னிக்குட்டியாக இருக்க போறீங்களா சிங்கக்குட்டியாக இருக்க போறீங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமென். சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கோ குறை வேணாம்.
பிரச்சனை வேணாம், போராட்டம் வேணாம், நிந்தைகள் வேணாம், அவமானங்கள் வேணான்னா சிங்கக்குட்டிக்கு பிறந்த ஒரு குட்டியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படியாப்பட்டவர்? நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென். அப்போ அவரே நம் தலைகளை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டவர் நினைச்சாதான் உங்களை உயர்த்த முடியும். ஆமென். நாம என்னதான் போராடினாலும், கடந்த வாரத்தில் காற்றமக்க சபை விசுவாச பிள்ளை இங்கே வந்து ஜெபிச்சுட்டு கடந்து போகும்போது ஒரு காரியத்தை சொல்லும் போது என்னுடைய அனுபவத்திலிருந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நம்ம என்னதான் போராடினாலும் பிரதர், அந்த நேரத்தில் செய்கிறவர் தேவன் தான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ லேக்ஸ் கணக்கில் நானும் தான் செலவு பண்ணேன். அவருடைய காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொன்னோம், இவ்வளோ செலவு பண்ணேன். ஆனாலும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டு, ஆனால் ஜெபிக்க 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 தான் திரும்பவும் அது காரியம் நிறைவேறினது. ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நாம போராடலாம், நாம பிரயாசப்படலாம், நாம வாஞ்சிக்கலாம், நாம என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருப்பார், ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருப்பார். ஆமென். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க பாஸ்டர் சம்பாதிக்கிறது இப்படி வந்தவொடனே இப்படி போயிட்டு பாஸ்டர் சொல்றீங்களா? அந்த மாதிரி இருக்காது. அவர் கொடுக்கிறது எல்லாமே நிரந்தரமான சுதந்திரமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கிற தேவன் தான் உங்கள் தலைகளை உயர்த்த முடியும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், உங்கள் வருமானத்தை பெருக்க முடியும், உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுதலை தர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எதிலிருந்து தேவன் நம்மளை உயர்த்துவார்? எடுத்து வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். போதுமா? எங்க இருக்கிறவங்கள தூக்கத்தான் ஆண்டவருடைய வேலை. மேல இருக்கிறவங்க கூட்டின்னு வந்து நேரம் உட்கார வைக்கிறது ஆண்டவருடைய வேலை இல்லை. சிறியவனை எங்கிருந்து எடுக்கிறாரா? என்னெல்லாம் ஒரு ஆளா மதிப்பாங்களா பாஸ்டர்? உன்னதான் ஆண்டவர் பார்ப்பார். குப்பையா இருக்கிறேன், பாவத்தோட இருக்கிறேன், உன்னதான் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருப்பார். எப்ப என் மகன் கூப்பிடுவான், எப்ப என் பிள்ளை கூப்பிடும்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு தேவையானது நீங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கஷ்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் எப்போ என் பிள்ளை கூப்பிடுவா அதுக்காக காத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்களை உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தேவன் உயர்த்தணும் சொல்ல விசுவாசிக்கிற பிள்ளைகள் காரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். என்னை தேவன் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த உயர்வை காணுவதற்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், இந்த மாதத்தில் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் இருந்தால் நம்ம இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு சொல்லிட்டு 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். நான் இப்பவும் சொல்றேன், வாக்குத்தத்தத்தின் இன்ட்ரோடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உண்டான தலைப்பு நான் அப்படி சொல்றேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதல் காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாரை தேவன் சுதந்திரித்து அவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. என்னவா? ஏற்ற காலம் உண்டு, அதுல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிறோம், கைகளை பிடிங்களா? இப்போ இந்த மாதத்துல அடங்கி இருங்க. சத்தமா சொல்லுங்களேன். எதுக்குள்ள அடங்கி இருக்கணும் தெரியுமா? இப்படி சொல்றேன், மனைவி புருஷன்கிட்ட அடங்கி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல அடங்கி இருக்கணும், விசுவாசிகள் ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கணும், நாம் எல்லாரும் தேவனுக்குள்ளாக அடங்கி இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அடக்கம் அமரருள் உய்க்கும்,
அடங்காமை, ஆறிருள். இது ஒரு காரியத்துக்குள்ளாக இருக்கிற நாம் ஒரு கட்டத்தில் நாம எல்லாரும் அடங்கி இருக்கும் போதுதான், நோவாவின் காலத்தில் எடுத்துக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு பேழையை உண்டாக்கி ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார் நோவா. ஆமென், ஹல்லேலூயா. நோவாவும் அவனுடைய குடும்பமும் நோவாவுக்கு அடங்கி இருந்தனால தான் காப்பாற்றப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா சொல்லும் போது ஆண்டவர் கட்டளையிட்ட ஜோடி ஜோடியாய் வந்ததெல்லாம் காப்பாற்றப்பட்டுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுல ஒன்று திமிரு எத்தனை போய் ரிட்டர்ன் போயிருந்தா என்ன இருக்குமா? உண்மையா சொல்லுங்க. அந்த மாதிரி எத்தனை இருக்குலாம் ஒன்றும் போடலை. கரெக்டா? ஆண்டவர் பறக்கிறது, ஊறுறது, நடக்கிறது எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாக சேர்த்தார். இதில் எதெல்லாம் லேட்டாக வந்ததோ அதெல்லாம் தேவன் விட்டுட்டு இருப்பார். ஆமென். அந்த தான் நம்ம இந்த நாளில் பார்க்க முடியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது புரிஞ்சிச்சா? அப்போ அன்றைக்கு இருக்கும் போதுதான் பேழை என்பது சபையை குறிக்கிறது. அந்த சபைக்குள்ள ஒரு பிள்ளை நாட்டப்பட்டிருந்தா அந்த சபையின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இருக்கணும். வீடு இருந்தா, மனைவியா இருந்தா கணவருக்கு அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தாதான் குடும்பம். குடும்பம் சத்தமா சொல்லுங்க. டெய்லியும் சண்டை போட்டுருந்தா சொல்ல வரேன்னா ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை முற்றுவதை காட்டிலும் அடங்கி போகிறது நல்லது. அது குடும்பம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, முதல் காரியம் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். அப்போ தான் தேவன் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது காரியம், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 25:1. கர்த்தாவே, கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். போதுமா? ரெண்டாவது, தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் இந்த மாதத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல அடங்கி இருக்கணும், ரெண்டாவது துதிக்கணும். மூன்றாவது காரியம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதத்தில் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அவர் உங்களை உயர்த்த, முதல்ல நீங்க தேவனுக்குள்ளாக அடங்கி இருக்கணும். ரெண்டாவது அவரை துதிக்கணும். மூன்றாவது, யாருக்கு முன்பாக தாழ்த்துறீங்களோ இல்லையோ ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தணும். ஆமென். நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் வச்சுக்கோங்க, எத்தனை லட்சம் வேணாலும் வச்சுக்கோங்க, எத்தனை கார் வேணாலும் வச்சுக்கோங்க, எத்தனை பங்களா வேணாலும் வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோமா? நிர்வாணிகளாக இருக்கிறோம். எப்படி பிறந்தோமோ அப்படி தான் இருப்போம். ஆண்டவருக்கு முன்பாக எதுவுமே மறைக்க முடியாது, தலகணம் இருக்கக்கூடாது. ஆமென். நான் யாரு தெரியுமாலாம் இங்கே இருக்கக்கூடாது. சபைக்கு வந்துட்டா தேவனுக்கு முன்பாக தாழ்த்துக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஒரு 3 பேர் இப்படி இருந்தாங்க, அவர்களை தேவன் உயர்த்தினார். யார் யாரும் சொல்லிட்டு கடந்து போகட்டுமா? டக்கு டக்கு நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோபை குறித்ததான காரியம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாரி, யோபு. அவர் என்ன பண்ணாரு? பொறுமையோடு இருந்தார், தாழ்த்தினார், தங்களுடைய உத்தமத்திலே விலகாமல் இருந்தார். அவரை தேவன் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். ஆமென். ரெண்டாவது காரியம் எடுத்து வாசித்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்னாகமம் 14:24. காலேப் தேவனுக்கு முன்பாக உத்தமமும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தபடினால தேவன் அவனை உயர்த்தினார். காலேப். என்னாகமம் 14:24. மூன்றாவது ஒருத்தர், என்னாகமம் 12:3. மோசே தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையுடையவனும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தபடினாலே மற்ற எந்த ஊழியக்காரருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்தானத்தை தேவனே அந்த மகனை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இப்படி 3 பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அடங்கி இருந்ததினாலே, தேவனை துதித்ததினாலே பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்படி நீங்களும் அடங்கி தேவனுக்கு துதி செய்து அவருக்கு தாழ்த்தும் போது என்ன செய்வார்? எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 23:30. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று என்னமா? விடுவேன். இந்த மாதத்துல எல்லாரும் இங்க பாருங்க, கவனிங்க. நீங்க இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த காரியங்களை, இந்த 3 காரியங்கள் செய்து
நீங்கள் இதை எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் உங்கள் சத்துருக்களை என் தேவன் கொஞ்சம் கொஞ்சமா துரத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க பலவீனமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி சுகம் கொடுக்க போகிறார். ஆமென். உங்கள் சத்துரு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வெற்றி அகன்று போக போகிறார்கள். ஆமென். உங்களுடைய போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு என் தேவன் சத்துருவை கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கன்க்ளூஷனுக்குள்ளாக வரேன். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய கன்க்ளூஷனுக்குள்ளாக யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, தாழ்ந்தவர்களை, இந்த 3 காரியங்களை செய்கிறவர்களை உயரத்தில் வைத்து, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். என்னமா? துக்கிக்கிறவர்களை. எனக்கு ரட்சிப்பு வேணும்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கிறவர்களை என் தேவன் இந்த மாதத்தில் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தணும், துதிக்கணும், தேவனுக்குள்ளாக அடங்கி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு என் தேவன் இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரமாய் கொடுத்து என் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்றார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை தலைப்புக்குள்ளாக வருவோம். 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை, அப்போ என்ன வேணும்னா எழுதுறவங்க எழுதிக்கோங்க தலைப்பை. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள சாந்த குணம் வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள சாந்த குணம் வேணும். சாந்த குணமுள்ளவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் இந்த சாந்த குணம் இருக்கணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் அவங்க? யார் அவங்க? சொல்லுவோம்ல, இவருக்கு பின்னாடி தான் நான் போய் போட்டேன், ஆனா எனக்கு வந்துச்சு, அவருக்கு வரல. அப்ப நீங்க யார் ஆயிட்டீங்க? லக்கியஸ்ட் பர்சனா மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. 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 நாம போராடுறோம். இங்க இருக்கிற சபை விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே ஒரு காரியத்துக்காக போராடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமல்ராஜ் பிரதருக்கு ஒரு தேவை இருக்கும், விகாஷ் பிரதருக்கு ஒரு தேவை இருக்கும், ஈசாக்கு பிரதருக்கு ஒரு தேவை இருக்கும். எல்லாருமே ஓடுவோம். ஒரு ரன்னிங் ரேஸ்ல எனக்கு ஒரு தேவை இருக்கும், எல்லாருமே ஓடுறோம். யார் முதல்ல வராங்க முக்கியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் ஓடி சேரதான் போறோம் ஒரு இடத்துல. ஆமே, ஒரு காரியத்தை நம்ம பெறதான் போறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனா யார் யார் ஃபர்ஸ்ட் இந்த முயற்சி யார்கிட்ட வரணும்? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறாங்க? தேர்ட் ஓடுறவனை விட ஃபர்ஸ்ட் ஓடுறவன் ஃபாஸ்டா ஓடுவான். ஆமே, இப்படி இருக்கணும். ஆவிக்குரிய விஷயத்துல எந்த ஒரு பிள்ளை தேவனுக்குள்ளாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவன் சுதந்தரிக்கும்படி, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி, திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சாந்த குணமுள்ளவர்களாய். சாந்த குணமுள்ளவர்கள் யார் என்றால் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 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 இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அந்த சாந்த குணம் உள்ளவர்களை என்ன பண்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்த சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 147:6 வாசிங்க. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரமட்டும் தாழ்த்துகிறார். புரிஞ்சுதா? யாருக்கு உயர்வு வரப்போகுது இந்த மாதத்துல? சாந்த குணம். சாந்த குணத்துல 3 காரியங்கள் அடங்கும். பொறுமை, கீழ்ப்படிதல், அடுத்தது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடக்கம். அமைதியா இருப்பாங்க ஒரு சில பேர், அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப்பா உட்காந்து பேசுறோம், ஒருத்தருக்கு நல்லா தெரியும், ஆனா அவர் பேசவே மாட்டார். பார்த்துருக்கீங்களா? அது பேர் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சிஸ்டர்? டீச்சர் அம்மா சொல்லுங்க. நிறைக்குடம்.
இது ஒண்ணுமே இருக்காம இருக்கும், அதுதான் டங்கனங்க டான்ஸ் ஆடும். ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாது. அது எங்க பார்த்துருக்கோம், அப்பதான் யூடியூப்ல பார்த்துருக்கோம், இல்ல ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கோம். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லட்டுமா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னேன். சாந்த குணமுள்ளவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் சொல்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். என்னமா? சாந்தமுள்ளவன் எப்படியாப்பட்டவனா? புத்தி இருக்கும் அவங்ககிட்ட. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கைகளை பிடிச்சி அவங்கள மூஞ்ச பாருங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையில பிடிச்சி அவங்க மூஞ்ச மட்டும் பாருங்க. அவங்கள பார்த்து கேளுங்க, புத்தி இருக்கா? ஏன்னா நம்மளுடைய காரியங்கள்ல எல்லாருக்குமே ஒரு அர்ஜென்ட், உடனே உடனே உடனே. ஆமே, இந்த சாந்தமா ஏதோ தெரியுது, சாந்தமா இருக்கிறவங்க புத்திமானாய் நடந்து கொள்வாங்க. எதிலும் போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. பொறுமையா யோசிப்பாங்க. இன்க்ளூடிங் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க எடுத்தோம் கவுத்தம் முடிக்க மாட்டாங்கம்மா. ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபத்துல வைப்பாங்க, ஜெபத்துல நிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா புத்திமானா இருக்கிறோம் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்களா இருந்தா மகா புத்திமானாய் தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை தூக்காதவங்கலாம் எப்படி இருக்கிறீங்க பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வழுவாதபடி காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள ஸ்தானத்தில் சேர்க்க அவர் நம்மளுக்கு ஆலோசனை போதித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அப்போ அந்த மகா புத்தி நம்மளுக்கு வரும். ஆமேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போ இந்த மகா புத்தி எப்படி இருந்தா வரும் பாஸ்டர்? இந்த சாந்த குணம் எப்படி இருந்தா வரும்? 7 காரியங்களை சொல்லி முடிக்க போறேன். ஆமேன். பாஸ்டர் ஓட்டி செய்றீங்களா? அதானே உங்க மைண்ட் வாய்ஸ். 7 காரியம் 3 வசனத்திலே சொல்லி முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. முதல் காரியம், 3 காரியங்கள். முதல் 3 காரியம் ஒரு வசனத்தில் இருக்கு. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். முதல் காரியம் ஒழுங்கு. பாஸ்டருக்கு ஃபோன் பட்டாலே அட்வைஸ் தான் பண்ணுவார். அவருக்கு என்ன